காயை தோலை கட் பண்ணி குட்டியாக வெட்டி எடுத்தாச்சு. இனி இதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். பலாக்காய் நல்லா வெந்தாச்சு. இதை சின்னதாக உதிர்த்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கலந்தாச்சு. இனி ஒரு 4 வச்ச மசாலா அவையில் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு தேங்காய், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கைப்பிடி அவ்வளோ போட்டு நல்லா இருக்கும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலையோட பச்சை வாசனை போயாச்சு. இதில் உதிர்த்த இந்த பலாக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பையும் போட்டு மூடிக்கலாம். இப்போ பொரியல் ரெடி ஆச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயாச்சு.